ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜென்ஸி பவர் பயங்கரமாக இப்போ போயிட்டுருக்கு. என்னடான்னு பார்க்குறீங்களா? நேபாளில் ஒரு ரைட் மாதிரி உருவாக்கி கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணி ஊரெல்லாம் டேமேஜ் ஆச்சு, லாஸஸ் இருந்துச்சுன்னா, பட் கவர்மெண்ட்டை திருப்பி போட்டு ஒரு புது கவர்மெண்ட் அப்படி ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா? அதே சீனாரியோ இப்போது இன்னொரு இடத்துல நடந்திருக்குன்னா நம்புவீங்களா? எங்கேன்னு பார்க்குறீங்களா? பெருன்ற இடத்துல நடந்திருக்கு. ஸோ பெருவில் என்ன இருக்குன்னா, ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சின்னு இப்போ டிக்ளேர் பண்ணி இப்போ பயங்கரமான ப்ரொட்டஸ்ட் ஜென்ஸி அங்கே போயிட்டுருக்காங்க. இதுவும் காரணம் என்னென்னு பார்த்தோன்னா, அந்த நேபாளில் எப்படி கரப்ஷனுக்கு அகெயின்ஸ்டாலாம் பண்ணாங்களோ அதே தான் இங்கேயுமே இப்போ கரப்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் இப்போ ஒரு ஃபார்மர் பிரசிடெண்ட்டை அங்கே ரிமூவ் பண்ணி புது பிரசிடெண்ட் வந்திருக்கார், ஓகேவா? அவரே ரிமூவ் பண்ண சொல்லி இது பண்ணுறாங்க. பட் அவர் ரிமூவ் பண்ண மாட்டேன்ட்டு இருக்கார். இந்த மாதிரி இஷ்யூஸ் போயிட்டுருக்கிறப்போ ஸோ பாருங்கள், ஜென்ஸி உள்ள பவர் உண்மையிலே அப்போ எல்லோரும் ஒன்று சேர்ந்த ஒரு சிஸ்டமே மாற்ற முடியுது அப்படின்ற மாதிரி நம்ம இங்கேவே பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து தப்பாக ரைட்டான்ட்டு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னா, ஸோ இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ் நம்ம உண்மையிலே பாதுகாட்டினா தான் நம்மளோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்ன்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் தாட்ஸ் ஷேர் பண்ணணுன்ட்டு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.